இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதான் மேட்ரு. வேற கேரியர் எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேன். இரு. அப்ப தடிக்க விழுந்த மாதிரி மறுபடியும் தடிக்க விழுந்துடாது. இந்தா லைட்டை பிடிச்சிக்கிட்டு போ. இந்தா இதை எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? லைட் எங்க அடி, அங்க அடிச்சிட்டு இருக்க. அங்க அடி. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? விட்டா விழுந்திருப்ப. உங்க பையன் ஒண்ணும் இங்க வரல. என் அக்கா கூட இங்கதான் இருக்கா. ஆமாத்த, நான் இன்னைக்கு எங்க வீட்ல தான் இருந்தேன். ஆமா, நீ இங்க தான் இருக்க. அப்ப என் பையன் எங்க? நீ கூப்பிடாம எங்கேயும் போக மாட்டான். அத்த, இல்லத்த, நான் கார்த்திக்கு கூப்பிடவே இல்ல. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இல்ல, நான் உன்னை நம்பவே மாட்டேன். நானே பாத்துக்கிறேன். டேய் கார்த்தி, எங்கடா இருக்க? டேய் எங்க? டேய் கார்த்தி, எங்க? டேய் கார்த்தி, எங்கடா இருக்க? ஒழுங்கா வந்துரு. ஏய், எங்க என் பையனை காணோம்? நான் வர்றது தெரிஞ்சு அவனை எங்கேயாவது அனுப்பி வச்சிட்டீங்களா? எங்க அவன்? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. எங்கடி அவன்? நாங்க தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்ல, உங்க பையன் இங்க வரல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. அப்படி உங்க பையன் இங்க வந்தானா நானே உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, அவன் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு உங்க மேலதான் சந்தேகம். என் பையன் வராம நான் இந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டேன். ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி அந்த 10 லட்சத்தை கழிக்கலான்னு பாக்குறீங்களா? என்னம்மா, ஏதோ 10 லட்சத்தை திருடிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க? ஓஹோ, அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஏண்டி, உங்க திருட்டுத்தனத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? என்னம்மா சொல்றாங்க இவங்க? அப்பா, கார்த்திக் அவர் வீட்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இது கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவர் கொடுத்ததுமே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ப்பா. ஆனா இவங்க அக்கா மேல பழிய போடுறாங்கப்பா. நான் தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். நீ போன் பண்ணும்போது நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சத்தத்துல கேட்கலமா. ஏமா, என்னம்மா இதெல்லாம்? உங்க பையன் சினிமாவுக்கு போயிருக்கான். நீங்க அது தெரியாம இங்க வந்து ஏன் புள்ளைய குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவளை அசிங்கப்படுத்தி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா, இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க? ஏற்கனவே உங்க பொண்ணுங்க என் பையனை வச்சு திருட்டுத்தனம் பண்ணாங்க. இப்பவும் அதே மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். என்ன தப்பு இருக்கு? இப்ப அது இல்லைன்னதும் உங்க பொண்ணுங்க நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. மீதி 10 லட்சத்தை இப்ப குடுக்கறேன் அப்ப குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நிறுத்து. என்ன உன் இஷ்டத்துக்கு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுல கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு பொம்பளை நீ அவர்கிட்ட குரலை வசதி பேசிட்டு இருக்க? பார், இனிமே ஒரு வார்த்தை
ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. அதான் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்றாருல, வாங்கிட்டு கல்யாணத்தை நடத்துற வேலையை பாரு. அதை விட்டுட்டு சும்மா இங்க வந்து நீ கத்திட்டு இருக்க கூடாது. முதல்ல உன் பையனை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. தத்தி மாதிரி நின்னுட்டு இருக்கேடா. வாடா. மா எடு வண்டிய. எடுடா. பாரு, உங்க அப்பா நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் அந்த வீட்டுக்கே நான் வர ஒத்துக்கிட்டேன். ஆனா இங்க எல்லாம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. நான் மட்டும் எதிர்பார்த்தனா என்ன இப்படி எல்லாம் நடக்கணும்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நெருக்கமாறுன்னு சொல்றாங்க, கட்டி பிடிச்சி போட்டோக்கு போஸ் கொடுக்க சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாம ஓவரா போயிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? எங்க தனியா இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது காத்து வரல, வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சு. அதான் இங்க வந்து காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எது நம்ம வீட்ல புழுக்கம், அதனால இங்க காத்து வாங்க வந்தீங்க? ஆ, ஆமா ஆமா, சும்மா காத்து வாங்கதான். ரொம்ப புழுக்கமா இருக்கு. சரி சரி, நீங்க காத்து வாங்குங்க. ஆ, இந்து அக்காவும் கர்ணா மாமாவும் யாருக்கும் தெரியாம தனியா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இந்த போன்ல இருக்கு. இது நீ அங்க கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சர்ப்ரைஸா காட்டினா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சூப்பர்க்கா, கொடுங்க. இந்தா, இப்பவே போய் காட்டுறேன். அப்படியா? சரி அப்பவே சரி, ரொம்ப ஓகேடா. செலவாயிடுச்சு. ஓகே தான்டா, நாளைக்கு நான் வந்துடுறேன். வீட்டுக்கு நிறைய வாங்க பேர் மாப்ள, வந்திருந்தாங்க. உட்காரு. சரி சரி.